அவல் ஒரு கப்பு ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 4 உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது வெங்காயம் 2 பல்லாரி சாப் பண்ணி இப்போ போட போகிறேன். அதில் பச்சை மிளகாவும் சாப் பண்ணி போட போகிறேன். கொத்தமல்லி கருவேப்பிலையும் சாப் பண்ணி போட போகிறேன். அதுக்கு தேவையான மசாலாக்கள் வந்து கொஞ்சம் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள். எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு ஷேப்பில் நம்ம பிசைஞ்சிட்டு அதை ஷேப்பில் நம்ம செஞ்சு எண்ணெயில் வறுத்து எடுத்தால் சூப்பரான அவல் கட்லட் ரெடி. இப்போ எல்லாம் இது இப்போ வெங்காயத்தை சாப் பண்ணி அவளோட சேர்த்து போட போகிறேன். வெங்காயத்தை பச்சை மிளகாய் சேர்த்து போட போகிறேன். இது எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு எண்ணெயில் வறுத்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள். உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு பிசைஞ்சிட்டு சிலிண்டர் ஷேப்பில் நான் செய்ய போகிறேன். சிலிண்டர் ஷேப்பில் செஞ்சு எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். அதில் தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு சிலிண்டர் ஷேப்பில் பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள். மிதமான தணலில் நம்ம வறுத்து எடுக்கணும். இப்போ ஒவ்வொரு இந்த உருண்டைகளை வந்து நம்ம வந்து அரிசி மாவில் பிரட்டிட்டு எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்கணும். உடனே பிரட்டக்கூடாது, கொஞ்சம் வெந்த பிறகு பிரட்டணும். பிரட்டிட்டு அப்புறம் தான் இது நம்ம வந்து சின்ன கடாயாக இருக்கிறனால 2 போட்டு எடுக்க போகிறேன். பெரிய கடாயாக இருந்தால் 4-5 போடலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே எடுத்து நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அவலில் வச்சு நம்ம கட்லட்டாக செஞ்சு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் டைமில். அது நல்லாயிருக்கும், எண்ணெயும் குடிக்க மாட்டேது. இதை செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.